ஃப்ரெண்ட்ஸ், முல்லைப்பூவும் கனகாமரமும் வச்சு எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் நார்மல் கட்டு தான் கட்டுறேன். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு 3 பூ இல்லைன்னா 5 பூ வச்சுட்டு ஒரு கனகாமரம் வைக்கணும். இது மாதிரி கேப் விட்டு கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கனகாமரம் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. கிடைக்கும் போது இது மாதிரி நம்ம கட்டி வச்சுக்கலாம். நல்லா அடர்த்தியாக வேணும் அப்படின்னா முல்லைப்பூவை 5 பூவாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து 3 தான் வச்சுருக்கேன். கனகாமரமும் 3 பூ தான் எடுத்திருக்கேன். இந்த காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஒரே மாதிரியே இருக்கணும். இந்த 5 வருஷம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு டைம் கனகாமரம் வைக்கிறேன். திருப்பி 5 வருஷம் முல்லைப்பூ வைக்க போகிறோம். அடுத்து ஒரு கனகாமரம் வைக்கிறோம். ஒரு டைம் வச்சாச்சு. அப்போ தான் பார்க்குறதுக்கு 5 டைம்னா 5 டைம் வைக்கணும், 7 டைம்னா 7 டைம். உங்களுக்கு எத்தனை பூக்கு ஒரு தடவை கனகாமரம் வைக்கணுங்கிறது ஒரே மாதிரியே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசு இது மாதிரி வச்சா நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், பூ வந்து பார்க்குறதுக்கே ஒயிட்டு ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.